ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்க, ஆனாலும் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. இன்னைக்கு என்னோட பிசிஓஎஸ் ரிவர்சல் சேலஞ்சோட டே 8. ஒரு 3 நாள் நான் டிஸப்பியர் ஆனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் எஸ், நான் என்ன சொன்னனோ அதை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த என்டையர் சீரீஸோட ஒரு நாளும் நான் டாக்குமெண்ட் பண்ணி உங்ககிட்ட போடணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு பிசிஓஎஸ் இல்லைனா பிசிஓடி வந்து சரியாகும், நம்மளும் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தாலே போதும். அதுக்கு முன்னாடி நான் ஏன் ஒரு 3 நாள் டிஸப்பியர் ஆனேன்னா, எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வேலை வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இல்லை இது தள்ளி போட்டு ப்ரெக்காஸ்டினேட் பண்ணியிருப்போம்ல, அது எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 3 நாள் வந்து எனக்கு ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஆனாலும் சம்ஹவ் ஓகே, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே போல் இதையும் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து என் பிளானரை வந்து எப்படி பண்ணணும், பிளானரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. இந்தந்த விஷயங்கள்லாம் இந்தந்த கேட்டகரியில் ஆட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி பிளான் பண்ணி பிளானர்லாம் போட்டு ஒரு நாள் நம்ம பண்ணணுமா அப்படி இப்படி லைக் பிகாஸ் இது வந்து ஒரு நாள் 2 நாளாக நம்ம பண்ணலாம். ஒரு 100 நாளுக்கு எப்படி இதை பண்ண போகிறோம், லைக் ஒரு 2 மந்த் 1 மந்த்துக்கு இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் இது ஒரு ஸ்டெப் தான். நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் எழுத போகிறோம். அது பண்ணணும் அப்படின்ற ஒரு புஷ் இல்லை, இது எல்லாத்தையும் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முடிக்க போகிறோம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு வரன்முறை, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு நம்ம போட்டு பண்ண போகிறோம். அவ்வளோதான். டேவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பிளானர் எழுதுவோம். ஸோ பிளானர் எடுத்துகிட்டு என்னோட பிளானர் வந்து எங்கே வாங்கினேன், என்னென்னலாம் அதில் நம்ம எழுதலாம், என்னென்ன நான் எழுத போகிறேன் அப்படின்றத நான் வந்து ஷோ பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிளானரோட டீட்டெயில்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து மீஷோவில் ஒரு 120 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். யார் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து இதில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து நார்மலாக நோட்ஸ்க்கே வந்து எதுவுமே எழுதாமல் ஒரு 2-3 பேஜ் எழுதாமல் கீழே போட்டாலே எனக்கு பிடிக்காது. இந்த ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லாம் நமக்கு டேர்முக்கு இல்லைனா செம்முக்கு ஒரு நோட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு எழுதி போட்டாலே எனக்கு பிடிக்காது, எழுதாமல் போட்டாலே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த பிளானர் வந்து நான் இதில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே நமக்கு செம்மையாக யூஸ்ஃபுல் ஆகும். வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பிளானரோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனதுலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து எங்கேயுமே டேட்ஸ் எதுவுமே இருக்காதா. ஸோ இன்றைக்கி டேட் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். மார்னிங்கோ நைட்டோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் எது நல்லா இருக்கும்னா, நீ அடுத்த நாளுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி எழுதிட்டேன்னா உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் ஆகும். ஸோ மார்னிங் எழுந்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு டாப் ப்ரியாரிட்டிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த டாப் ப்ரியாரிட்டிஸ் வந்து பர்சன் வந்து வேரி ஆகும். என்னோடய டாப் ப்ரியாரிட்டிஸ் எழுதுறதுக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சு எழுதுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டாப் ப்ரியாரிட்டிஸ் வந்து 3 தான் இருக்குது. இது வந்து நம்ம இன்னைக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு டாப் ப்ரியாரிட்டி இருக்கும்ல, அதெல்லாமே இதில் எழுதலாம். ஸோ இன்னைக்கு நான் டாப் ப்ரியாரிட்டிஸில் என்ன எழுதுறது அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. இப்போ நான் டாப் ப்ரியாரிட்டிஸ் எழுதுனா அதை ஃபஸ்ட்டு எழுதணும்னா அது நம்ம வந்து வேலை ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடாது, வீட்டு ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடாது, செல்ஃப் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டனா கால் பண்ணோம், யாருக்குனா இமெயில் பண்ணோம் அப்படின்னா அது எழுதிக்கலாம். எனக்கு வந்து இன்னைக்கு 2 கால்ஸ் இருக்குது, அதை எழுத போகிறேன். வந்து அண்ட் தேர்டாக எனக்கு என்ன இருக்குன்னா, பர்சனல் டு டூ லிஸ்ட். பர்சனலாக எனக்கு நான் இதை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் பர்சனல் டு டூ லிஸ்ட். அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலிங் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ அது வந்து நான் சொல்ல மாட்டேன். ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் ஃபுல்லாக இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இந்த எம்டி ஸ்பேஸில் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் மூமெண்ட், என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணீங்களோ அது நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் ஹியர் கம்ஸ் த டு டூ லிஸ்ட் அண்ட் ஹியர் கம்ஸ் ஆர் டெய்லி ஷெட்யூல். இப்போ வந்து எப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் போகிறேன், காலேஜ் போகிறேன் அப்படின்ற போது நம்ம ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் எழுதிக்கலாம்.
டெய்லி ஷெட்யூல்ஸ்னால் அப்பார்ட் ஃப்ரம் ஆர் ஒர்க், அப்பார்ட் ஃப்ரம் ஆர் ஸ்டடீஸ் நம்ம டெய்லி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். லைக் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறது, எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணி எழுதுறது, இன்னைக்கு வந்து ஏதாவது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுறது. இது வந்து நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம் டெய்லி ஷெட்யூல்ஸ். ஸோ வந்து டு டூ லிஸ்ட், அதுக்கப்புறம் டெய்லி ஷெட்யூல்ஸ் 2 காலம் இருக்குது. இந்த 2 காலமுமே நீங்கள் எப்படி வந்து வைஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து காலையில் நமக்கு ஒரு விஷயம் தோணும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆனால் அது இன்னும் நம்ம மறந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த பிளானரில் எழுதுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த 3 ட்ராக்கர் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, லஞ்சில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, டின்னரில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க. இன்னும் ஒரு படி போனோம்னா, இப்போ நம்ம ரொம்ப கேலரிலாம் கவுண்ட் பண்ணுற ஒரு பர்சன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன கேலரி, லஞ்சில் என்ன கேலரி, டின்னரில் என்ன கேலரி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் இன்டேக், இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம டிக் போடுறது. ஆனால் ஆன் ஹையர் ரேஞ்ச் லைக் டெய்லி ட்ராக் பண்ணுறதுக்கு இப்போ உனக்கு பேசிக்காக தெரியும்ல, இன்றைக்கி வந்து நான் 3-4 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு சொல்லும் போதும் எனக்கு வந்து தண்ணி இல்லாமல் ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு பர்சனலாக எனக்கும் தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு, வெறும் இந்த தண்ணி குடிக்காதது. அண்ட் இதில் வந்தோன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஐம் நாட் ஷுர் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட். ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் யாரையும் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கவும் போகிறதில்ல, என்னை யாருமே அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கவும் போகிறதில்ல. மேபி அது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த செக்ஷனை வேறு ஏதாவது கூட அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு பதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு வந்து 2 காலம்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அண்ட் மணி டெபாசிட்டட் ஃபார் ஃபியூச்சர். மணி டெபாசிட்டட் ஃபார் ஃபியூச்சர் வந்து ரெகுலராக நம்ம பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்து நம்ம ரெகுலராக பண்ணலாம். ஆன் அண்ட் ரேஞ்சாக ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லாங் நோட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா இது எல்லாராலையும் ஆக்சசபிள் பண்ண முடியுதுன்னா இங்கே நான் பர்சனல் ஸ்டெப்ஸ்லாம் எழுத மாட்டேன். மேபி திஸ் இஸ் சம்திங் நான் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னும் போது இங்கே பர்சனல் ஸ்டெப்ஸ் எழுதுவேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கக்கூடாது, நான் எனக்குள்ளே தான் இருக்கணும், அது வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்றதால மோஸ்ட்லி இங்கே நோட்ஸ்னால் லைக் நாளைக்கு இவங்ககிட்ட இது பண்ணணும், இவங்களுக்கு இது பண்ணணும், ப்ளஸ் இவங்ககிட்ட பேசணும், இது பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல. அதுக்கப்புறம் நோட்ஸ் ஃபார் டுமாரோ, நோட்ஸ் ஃபார் டுமாரோ. இந்த நோட்ஸில் வந்து நம்ம ஷெட்யூல்டு நோட்ஸ் எழுதலாம். ஷெட்யூல்டு நோட்ஸ்னால் இப்போ நம்ம யார்கிட்டயோ பேச போகிறோம், 1 வீக் கழிச்சு பேசுங்க, இல்லை 1 வீக் கழிச்சு நாங்கள் உங்களுக்கு கெட் பேக் பண்ணுறோம், ஏதோ நம்ம அப்ரோச் பண்ணுறோம், நான் ஒரு 2 டே இல்லைனா 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு நம்ம இதை எழுதிக்கலாம். நோட்ஸ் ஃபார் டுமாரோனா லைக் நாளைக்கு இது பண்ணணும்னு இருக்கோம்ல, அது வந்து இங்கே எழுதிக்கலாம். ரேட் யுவர் டே அப்படின்னு இருக்கு, அதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி, மூட், ஹெல்த் இந்த 3 இருக்குது. இந்த 3ம் வந்து நம்ம ரேட் பண்ணலாம், பட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் எலமெண்ட் தான். ஸோ இது எல்லாமே இதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க ஃபீச்சர்ஸ். நான் ஒரு பிசிஓஎஸ் ரிவர்சல் இல்லை நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை ஃபாலோ பண்ணணும் சுபா, ஆனால் இதை நான் எப்படி இந்த பிளானரில் யூஸ் பண்ணுறது? நான் பிளானருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல, இந்த பிளானர் நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். திஸ் இஸ் நாட் பிளானர் ப்ரொமோஷன், பட் வாட் இஸ் மை ஐடியா இஸ், இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தோணும், நம்ம போகிறோம் ஏதோ பண்ணுறோம், இது எதுக்கு நம்ம வந்து ஷெட்யூல் போட்டு பண்ணோம், இது இப்படி பண்ணோன்னா ட்ரஸ்ட் மீ ஆன் ஒரு 100 days 150 days நியூ டே வந்து பர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் பர்சனலாக வந்து லைக் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் எழுதிட்டு ஒரு சில டைம்ஸ் அதை பண்ண மாட்டேன். எனக்கு அடுத்த நாள் என்ன ஃபீல் ஆகும்னா, எப்படி நம்ம இதை பண்ணல, வி ஹேவ் 24 hours, நம்ம தூங்கிட்டு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ஸ் பண்ண முடியும். நம்ம எங்கெங்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கெல்லாம் லைக் இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் வந்து ஒரு சாப்பாடு வந்து ஒரு 1 மணி நேரம் சாப்பிட்ற பர்சன்னா அதுக்கு அந்த நீட் இருக்காது. ஃபோனை வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்குற பர்சன்னா அதுக்கு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அந்த நீட் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும், ஏதோ ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்ற போது நான் சிட் பண்ணி பார்ப்பேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு வீடியோ கேட்கணும்னா நான் இப்போ வந்து எனக்கு டைம் வந்து கன்ஸ்டன்ட்டாக இருக்க பிகாஸ் பிளானரில் நம்ம நிறைய எழுதிருக்கோம். அப்படின்ற போது நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணிட்டு கேட்குறது, உட்காந்து ஒரு விஷயத்த பார்க்காம கேட்குறது, ஒரு நேரத்தில் லைக் ஒரு வேலை பார்க்கும்போது இன்னொரு வேலை பார்க்குறது. இப்போ வந்து எனக்கு வந்து ஹேர் பேக் போடணும் அப்படின்ற போது ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பேன், அந்த வேலைக்கு பிட்வீனில் ஒரு 5 minutes எடுத்துப்பேன், ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஹேர் பேக் போடுவேன், திருப்பி அந்த வேலையை போய் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டைம் கன்ஸ்டன்ட் நிறைய வேலைகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம நிறைய வந்து தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா டைம் வந்து எல்லாருக்குமே சேமாக தான் இருக்குது, வி ஆல் ஹேவ் த 24 hours தான். ஆனால் லைக் ஒரு நாள் நம்மளால் பண்ண முடியுது, இல்லை இந்த 24 hours நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுன்றது
நம்ம வந்து நிறைய இந்த டைமை வந்து பார்க்காம பண்ணுறதுனால ஏனோ தானோன்னு பண்ணுறதுனால நம்ம நிறைய பண்ண வேண்டிய இடத்துல கொஞ்சம் தான் பண்ணுறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வேலையை என்னால் 1 மணி நேரத்தில் செய்ய முடியும், ஒரு வேலையை என்னால் 2 மணி நேரத்துலையும் செய்ய முடியும். ஆனால் எனக்கு நிறைய வேலை இருந்தால் தான் இந்த 1 மணி நேரத்தை விட எப்படி அதை ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், 45 மினிட்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் போவேன். அப்போ எனக்கு ஒரு 1 hour 15 minutes வந்து மிச்சமாகுமா? அந்த 1 hour 15 minutes நான் ஷெட்யூல் பண்ணதெல்லாம் முடிப்பேன். இந்த ஷெட்யூல் பண்ணதை வந்து நான் இன்னைக்கு முடிச்சா பரவாயில்ல, இதை நான் ஒரு 30 நாள் 40 நாள் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வாக்கிங் பண்ண டைம் இல்லை, ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லை, நம்ம கதைக்கு நம்ம வருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம எழுதுறோம் ஒரு 45 minutes வந்து வாக்கிங் பண்ணுவோம், இல்லைனா ஒரு 20-30 minutes ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே எழுதுவோம், செகண்ட் டே எழுதுவோம், தேர்ட் டே எழுதுவோம். ஒரு ஆன் அண்ட் ரேஞ்சில் ஒரு வாரத்துக்கு நம்ம எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நம்மளால இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வில் பி அனலைசிங். என்ன பண்ணுறோம், ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது அன்னைக்கு நம்ம டிக் போடும்போது அது ஒரு சந்தோஷம் வரும். அதை நம்ம நாளைக்கு பண்ணுவோம். இது ஒரு 30 நாள் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ வந்து என்னோட பிளானரை வந்து பொறுமையாக உட்காந்து யோசிச்சு எழுதிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கே தெரியாமல் நம்ம பிளானரை வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு நான் வந்து ஒரு 15 minutes வந்து ஊற வச்சேன். ஆக்சுவலி நான் வேறு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணேன். பட் இப்போ வந்து என் நெத்தியில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் இருக்கா, அதனால் அலோவேரா ஜெல் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டும் சேர்த்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2-3 ஃபேஸ் பேக் வந்து ஐடியா வச்சுருக்கேன். லைக் ஒரு நாள் ஒன்று போடலாம், எல்லாமே ஒரே வாரியே போட்டுட்ருக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஒரு 3 ஃபேஸ் பேக் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் NE80 அப்படின்னு ஒரு கான்செப்டும் நான் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் நான் அப்கமிங் டேஸில் சொல்கிறேன். என்னோடய மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன வீட்டு வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணி நம்ம பாடியை மூவ் பண்ணி எப்படின்னா லைக் இன்றைக்கான பேசிக் கேலரிஸாவது பர்ன் பண்ணோம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம கேலரிஸ் தான் பர்ன் ஆக போகுது, அண்ட் ஒர்க் அவுட் பண்ணாலுமே கேலரிஸ் பர்ன் ஆக போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வாக்கிங்கும் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் என்னால் முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன். மார்னிங் எழுந்து சமையலில் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து வீடு வாசல் பெருக்கி கோலம் போடுறது அண்ட் வீடு ஃபுல்லாக பெருக்கிறது. அண்ட் என்னென்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு செக்ஷன் கவர் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போ இன்றைக்கி இதை இற கட்டலாம், அடுத்த நாள் ஒன்று இற கட்டலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக போக நம்ம எப்படின்னா ஒர்க் அவுட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹோம்லேயும் நம்ம வந்து வேலை செஞ்சு நம்மளோட கேலரிஸை பர்ன் பண்ணி எப்படியோ நம்ம பர்ன் பண்ணோம் அப்படின்னு ஓரளவுக்கு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சு என்னோட பாடி மூமெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நீட்னு சொல்லுவாங்க. நான் இதை பற்றி இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு NE80 அப்படின்னா என்ன, நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, அப்போ எப்படி நமக்கு கேலரிஸாக பர்ன் ஆகுதோ அந்த மாதிரி வீட்டில் இருக்க வேலை செஞ்சாலுமே நமக்கு வந்து கேலரிஸ் பர்ன் ஆகும். ஆனால் தேர் வாஸ் சம் சயின்ஸ் இன்சைட் இட். நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் சம்வேர் நான் வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சும் என்னோடய பாடியை வந்து மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 12 மணி இருக்குமா, ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். இது வந்து கோகனட் ஆயில், செக் காட்டுற இடத்துலேருந்து வாங்கின கோகனட் ஆயில் 1/2 லிட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வருத்தப்படவே போகிறதில்ல. நான் வந்து கார்ப்ஸ் கம்மியாக எடுத்துக்கினா, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கினா, ஃபைபர் இல்லை, ப்ரோட்டீன் இல்லை, அது இதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு அங்கே ரெயின்போ வந்திருக்கு, அதை பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. யார் என்ன சொன்னால் என்ன, என் பாடிக்கு என்ன தேவைப்படும், என்னால் என்ன சாப்பிட முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இப்போ வந்து கோகோனட் ஆயில் முடிச்சோன்னே நான் வந்து 5K ஏர் கேர் எடுத்துப்பேன். இது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, என்ன கஷாயம்னா இது 5K ஏர் கேர். இது எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோலேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதோட யூசர்ஸும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட டயட்க்கு உங்களுக்கு அந்த யூசர்ஸ் தேவைப்படுது. நான் வந்து நார்மலாகவே இதுக்காக டயட் இருக்கேன், ப்ளஸ் எனக்கு இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக தான் இதெல்லாம் கிடைக்குது, அதில் கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் நான் இதை எதையுமே ப்ரொமோட் பண்ணல. இது எல்லாமே நீங்கள் வந்து என் வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்தாலுமே நான் இதெல்லாம் குடிச்சிருப்பேன். நான் எதுவுமே இதில் ப்ரொமோட் பண்ணல. யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். 1 2 3. நான் நேற்று வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டதுனால கரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் மீல் வந்து 12 மணிக்கு சாப்பிட்டேன். ஆல்மோஸ்ட் 8லேருந்து 12 ஒரு 4 hours. அதுக்கப்புறம் இந்த ஒரு 12 மணி ஒரு 12 hours. நான் வந்து 14 hours வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீலுக்கு வந்து ஒரு பாயில்ட் எக், அதுக்கப்புறம் பாயில்ட் எக் வந்து கிரேவியில் போட்டது, அது இல்லாமல் அம்மாவுக்கு ஒரு பாதிக்கே எக் கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 எக், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் அண்ட் எக் கிரேவி எடுத்துக்கினேன். தென் தான் நான் வந்து டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மார்னிங் நம்ம வந்து ஊற வச்சிருந்தாலும் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு ஊறுமா
அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சது வந்து நான் வந்து 2 விசில்னா விடலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா கொஞ்சம் கம்மியாக ஊறினா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா விசில் விடணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சா. ஸோ அதனால் ஒரு 4-5 விசில் போலவே நான் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது 3 மட்டும் கட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ChatGPT கிட்ட கேட்டு தான் கிரேவி செஞ்சுருந்தேன். கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு, அண்ட் நான் சப்பாத்தியில் வந்து ஆயில் யூஸ் பண்ணல அண்ட் கிரேவியில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சப்பாத்தி சாப்பிட்டு என் டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.